கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த பதவியை பிடிக்க 6 பெண் கவுன்சிலர்கள் போட்டி போட்டனர். இந்த லிஸ்டில் முதலில் இருந்தது 46வது வார்டு கவுன்சிலர் மீனா லோகு தான். 4 முறைக்கு மேல் கவுன்சிலராக இருந்த மீனா லோகு கடந்த முறையே மேயர் பதவிக்கு குறி வைத்தார். இந்த நிலையில் கல்பனாவின் ராஜினாமாவை அடுத்து மேயர் பதவியை கைப்பற்ற தீவிரமாக முயற்சி செய்து வந்தார் மீனா லோகு. அமைச்சர் ஏவாவேலுவுக்கு நெருங்கிய குடும்ப நண்பர் KN நேருவின் ஆதரவாளர் என மீனா லோகு கை ஓங்கி இருந்ததால் அவருக்குத்தான் மேயர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான கவுன்சிலர்கள் கூட்டம் காளப்பட்டி திருமண மண்டபத்தில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. கையில் கடிதத்துடன் கூட்டத்திற்கு வந்த KN நேரு 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகிதான் கோவை மேயர் வேட்பாளர் என அறிவித்தார். சீனியர்கள் பலர் இருந்தும் கூட முதல் முறை கவுன்சிலரான புதுமுகமான ரங்கநாயகிக்கு மேயர் பதவியை திமுக தலைமை கொடுத்துள்ளது. ஏற்கனவே கல்பனா மேயராக இருந்த போதே எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் கோவை மாநகராட்சியில் எழுந்தன. ஆகையால் புதிய மேயர் தேர்வில் தலைமையே நேரடியாக கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. என்னதான் தலைமை கவனம் செலுத்தினாலும் கோவை மாநகர மேயரை தேர்ந்தெடுக்கும் முழு கண்ட்ரோலும் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி வசம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேயராக இருந்த கல்பனாவும் செந்தில் பாலாஜியின் சாய்ஸ் தான் என்ற நிலையில் தற்போது ரங்கநாயகியை டிக் அடித்ததும் செந்தில் பாலாஜி தான் என்கிறார்கள். இதற்கு முன்பு கோவை மேயராக இருந்த கல்பனா கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற நிலையில் தற்போதும் அதே சமூகத்தைச் சேர்ந்த ரங்கநாயகிக்கு மேயர் பதவியை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ரங்கநாயகிக்கு வார்டிலும் நல்ல செல்வாக்கு இருப்பது, பாரம்பரிய திமுக குடும்பம் ஆகியவை மேயர் பதவியை பிடிக்க பிளஸ் பாயிண்டாக அமைந்திருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, கோவை மாநகராட்சியில் 4 முறைக்கு மேல் கவுன்சிலர், மத்திய மண்டல தலைவர் பொறுப்பில் இருந்தும் கூட மீனா லோகுவுக்கு வாய்ப்பு கிடைக்காதது ஏன் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கோவையில் பரிச்சயமான முகமாக மீனா லோகு இருந்தாலும் சொந்த கட்சியினர் மத்தியில் அனுசரணை இல்லாமல் இருப்பவர் என கூறப்படுகிறது. கவுன்சிலராக இருக்கும் போதே மீனா லோகு மீது கமிஷன் புகார்கள் கொடிகட்டி பறந்த நிலையில் மேயர் பதவியை கொடுத்தால் கடைசியில் தலைமைக்கு தான் தலைவலி என நினைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் மீனா லோகு தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர் என்பதால் மறுபடியும் கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்க வாய்ப்பிருப்பதாக கருதிய திமுக தலைமை சட்டமன்ற தேர்தலையும் கவனத்தில் கொண்டு நம்பிக்கைக்குரியவர், தங்கள் கண்ணசைவுக்கு வேலை செய்பவர் என்ற அடிப்படையில் ரங்கநாயகிக்கு வாய்ப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் ரங்கநாயகி பெயரை அறிவித்ததும் கடுப்பான கவுன்சிலர் மீனா லோகு கண் கலங்கியபடியே காரில் ஏறி சென்று விட்டார். மேயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த மீனா லோகுவுக்கு ரங்கநாயகியின் தேர்வு அதிருப்தியை கொடுத்திருக்கும் நிலையில் கோவை மாநகராட்சியில் அடுத்து என்ன நடக்கும் என்பது போக போகத்தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.